இதுல ஞானசேகரன் ஒரு டைப் எப்படின்னா, அவரை பிடிச்ச உடனே அவர்கிட்ட இருந்து எப்பயுமே உண்மையை வெளியே வாங்கி கொண்டு வர முடியாது. என்ன சார் சொல்றீங்க? அவர் வாயை திறக்க மாட்டார். இந்த கிரைம் அக்யூஸ்ட்ல என்னதான் அடிச்சாலும் வாய் கொண்டு வர மாட்டார். அதாவது சில பேரை வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சிருவாங்க. அடிக்காதீங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். கிரைம் அக்யூஸ்ட பொறுத்தளவுக்கு, யோ ரவுடியா, யோ அவனை வந்து சரண்டர் ஆக சொல்லியா, இல்லை நான் வந்து பிடிச்சானா அப்புறம் பாத்ரூம்ல வலிக்கு விழுவான். கோர்ட்லலாம் சரண்டர் ஆக கூட, இல்லை இங்கே ஆகணும், இல்லை கோர்ட்லேயாவது ஆக சொல்லு. அவன் இப்போ இங்கே வெளியே இருக்கக்கூடாது அப்படின்னா, சரி வேற வழி இல்லை, எதனா பண்ணிடுவானுங்க, நம்ம போயிடுறேன், ஒன் டன் போடணும், என் நாளைக்கு வாயானா வந்துடுவான். இந்த கிரைம் அக்யூஸ்ட பொறுத்தளவுக்கு அவனை பிடிச்சிட்டு வந்த உடனே கூட அவன் என்ன பண்ணுவான்? கிரைம் அக்யூஸ்ட்னா, ஐயா அடிக்காதீங்க, ஒருத்தன் அடிக்கி பயந்தவனா இருப்பான். ஐயா அடிக்காதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன், இவ்வளோதான் எடுத்தேன், இந்த நகையை தான் எடுத்தேன், அவரு கூட தான் 2 வாட்டி செயின் அறுத்தேன், இவரு கூட 3 வாட்டி செயின் அறுத்தேன், அதுக்கப்புறம் நான் தனியா 2 வாட்டி செயின் அறுத்தேன், அதுக்கப்புறம் அவரும் சேர்ந்து அரிக்கும் போது நான் கூட போய் உங்களுக்கு ஒட்ட வச்சு கொடுத்தேன், அவரும் அடிக்கும் போது நான் அதை வித்து கொடுத்தேன் இப்படின்னு சொல்லிடுவான். இவனை கூட்டு போய் ரெக்கவரி கொடுத்துருவான். அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தனை அடிச்ச உடனே தான் சொல்லுவான். ஓகே. ஒருத்தன் என்ன அடிச்சாலும் என்ன பண்ணாலும் சொல்ல மாட்டான். அதுல இந்த கேட்டகரி தான் இவனோட கேட்டகரி டிஃப்ரெண்ட். எப்படின்னு கேட்டா, இவன் முன்னாடி பண்ணதை தான் சொல்றான். படத்துல பார்த்து கதை சொல்லல, புக்ல வந்து கதை சொல்லல. இவன் ப்ரீவியஸா என்ன பண்ணிருக்கான்ட்டு பிடிச்சிட்டு வரும்போது என்ன பண்ணுவான், இவனுக்கு ஃபிட்ஸ் வந்த மாதிரி நடிப்பான். ஆக்டிங் பண்ணுவான். எனக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஃபிட்ஸ் வந்துச்சு, அப்படியே ஃபிட்ஸ் வந்தோன்னா தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாங்க. ஆமா. அப்போ உடனே இவங்க வக்கீலுங்கள் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் வந்து இவருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைன்னு சொல்லுவாங்க. அங்க எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அப்போ சிறையில பிரிசனோட ஹாஸ்பிட்டல் வெளியே இருந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு ஸ்டாண்டில் அங்கேயே ஏபி வாங்கி அப்படியே வந்துருவாங்க. ஓகே ஓகே. இதெல்லாம் ஒரு எத்திக்ஸ் தான் வச்சுங்க. இதெல்லாம் ஒரு எத்திக் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இது கதை கிடையாது, நடந்துட்டு இது மாதிரி இவருக்கும் நடந்திருக்கு. 2வது முறை படிக்கும் போது என்ன பண்ணுவாரு கேட்டா, திடீர்னு காவல்துறை பிடிக்க வராங்கன்னா டக்குன்னு அங்க எதனா காவா இருந்துச்சுன்னா டக்குன்னு காவால ஏதாவது குதிச்சு, நம்ம முதல்வன் படம் அர்ஜுன் மாதிரி சேரோட வந்தா அப்படியே போயிட, நம்மளை பிடிக்க மாட்டாங்க, நம்ம ஓடிடலான்ற ஒரு கான்செப்ட். 3வது கான்செப்ட், இவங்க எதையுமே பண்ணக்கூடிய 3வது கான்செப்ட் என்னன்னு கேட்டா, கடைசியில இவர் வந்து மருத்துவ அறிக்கை வாங்கி சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்காரு. இவருக்கு ஒரு பால்வினை நோய் இருக்க மாதிரி, பால்வினை நோய் இருக்கு, அதனால என்ன சிறையில் அடைக்க முடியாது அப்படிலாம் சொல்லி பல முறை முயற்சி பண்ணாங்க. எப்போ இப்ப இல்ல, 2015 16 காலகட்டம் 16 காலகட்டத்தில். ஆனா அப்போவே நீதிபதிகள் மாஜிஸ்ட்ரேட்டுகள் என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் செல்லாது, நீ ஜெயிலுக்கு தான் போகணும். ஏன்னா அப்படி பால்வினை நோய்னா தன்னை ஹோம்ல சேர்ப்பாங்க, ஹோம்ல இருந்து ஈஸியா வெளியே வந்துடலாம்.